7000 ஆர்பிஎம் 750 ஹார்ஸ் பவரில் இருக்க இந்த காரு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப சத்தம் வருதுன்னு சொல்லி FIA இந்த காரை அஃபிஷியல் ரேசஸில் அலோவ் பண்ணவே இல்லை. எந்த காருன்னு தெரியுமா? ஆனால் இந்த காரோட சில வெர்ஷன்ஸ் ரோட் லீகல். எந்த காருன்னு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஃபெராரி மாதிரியோ லாம்பர்கினி மாதிரியோ தௌசண்ட்ஸ் ஆஃப் கார்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணவே மாட்டாங்க இந்த கார் பிராண்ட். ரொம்ப ரேராக தான் காரே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சில வருஷம் சொல்லணும்னா 3 கார்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ஃபபெட் சீரிஸ் லெட்டர் P. காரோட நேமை கடைசியில் சொல்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற வீடியோ அப்போ லேர்ன் வித் லோக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. இந்த காரோட போல்ட்ஸில் கூட ஃபவுண்டர்ஸோட இனிஷியலை என்கிரேவ் பண்ணியிருப்பாங்களாம். வித்தியாசமான காராக இருக்குல்ல. இந்த காரோட சேசிஸ் கார்பன் டைட்டானியம்ல மேட் பண்ணதுனால காரோட வெயிட்டை ரொம்ப கம்மியாகவே கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த காரோட ட்ராக் வெர்ஷன் 1070 kgs 20 மில்லி செகண்ட் ஷிஃப்ட் ஆகக்கூடிய சீக்வன்ஷியல் கியர் பாக்ஸ். இது காரா இல்லை டீமனா? இவங்கள்ட்ட இன்னொரு பீஸ்ட்டும் இருக்குது. நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜினில் ரெட்லைன் 9000 ஆர்பிஎம் போகக்கூடிய அந்த காரை ஹியூவேரான்னு சொல்கிறாங்க. இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவங்களோட மற்ற கார்ஸும் பயங்கரமான கார்ஸ் தான். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா யூட்டோபியா ரோட்ஸ்டர் F, ரெவல்யூஷியான்னு பயங்கரமான கார்ஸும் இருக்குது. காரோட நேமை ரிவீல் பண்ணிடலாமா? நான் ஃபஸ்ட்டு சொன்ன காரோட பேர் ஜோண்டா R. கார் பிராண்ட் நேமு பகானி. ஆல்பபெட் சீரீஸில் அடுத்த லெட்டர் Qவே வரப்போகுது. வெயிட் பண்ணி பாருங்கள்.